கிரைஸ்தலாட் இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துவோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படித்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது சத்துரு நம்மை அணுக முடியாது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்கள், யோபுனுடைய ஒரு அனுபவத்தை பாருங்கள். அவன் எல்லா ஆஸ்தியும் உடையவனாய் இருந்து கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுமா இருந்தான் என்று. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவன் அனுபவித்த வேதனைகள் அநேகமாயிருந்த அவனுடைய பிள்ளைகள் ஒரே நாளிலே எடுத்து கொள்ளப்பட்டார்கள். அவனுடைய ஆஸ்திகள் செல்வம் எல்லாம் அழிந்த போதும் அவன் சொன்ன காரியம், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்றைக்கு எதையாவது இழந்து விட்டு கர்த்தாவே எங்களுக்கு இது இழந்து போய்விட்டது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இழக்கவில்லை. கர்த்தருக்காக கர்த்தர் அதை உன்னுடைய இழப்புகளை எல்லாம் அதை ரெண்டத்தனையாய் திருப்பி தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது அவர் திருப்பி தருவார்? அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சப்தம் கேட்டு செய்ய வேண்டும். அநேக நேரங்களில் நாம் கேட்பது தெய்வ சப்தமாய் இருக்கும். ஆனால் நாம் அதை உதறிவிட்டு நாம் என்ன செய்வோம்? நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கு செய்யும் போது நாம் பிசாசின் வலையிலே அகப்படுகிறோம். நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த இடத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் இருந்து காத்திருந்து அவருடைய சப்தத்தை கேட்டு அவருடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி தருவார். இந்த நாட்களிலே அந்த தெளிவான ஒரு முடிவுகளை எடுப்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். காரணம், அவருடைய சன்னதியில் இருக்க 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 ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. ஒரே ஒரு இடம், எல்லா ஹாஸ்பிட்டலும் எழுதியிருப்பாங்க 24/7. அங்கேயும் ஒரு கூட்டத்தார் ஒரு டைமுக்கு பிறகு போனால் அங்கே பார்க்குறதுக்கு குறைச்சி ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் 24/7 அந்த ஃபுல் அவோசம் திறந்திருக்க ஒரே ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த வாசலை தட்டுங்க. அந்த தகப்பனை நோக்கி கூப்பிடுங்கள். உலகத்தின் தகப்பனுடைய சப்தம் ஒரு நாளில் நின்று போகும். அந்த அரவணைப்பு ஒரு நாளிலே நின்று போகும். நித்திய அரவணைப்பாகிய இயேசு கிறிஸ்துவை மனதார விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டு இந்த நாட்களிலே ரட்சிப்புக்கு நேராய் நடத்தப்படுவோம். இந்த நாட்களிலே நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளாய் வரவில்லை என்ற அருமையான தெய்வ ஜனமே, ஒருவேளை என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நாட்கள் எவ்வளவு தீவிரித்து வருகிறதோ அவருடைய வருகை சீக்கிரம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, கைவிடப்படாதபடிக்கு நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் நித்திய காலமாய் வாழலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.